அதாவது இந்த டிட்வா புயல் சென்னைக்கு மழையை தருமா தராதா என்ற விவாதத்திலும் உடைத்து கடந்த 3 தினங்களாக புயலாக, குறைந்த காற்றழுத்தமாக, தாழ்வு மண்டலமாக என பல்வேறு நிலைகளில் தொடர்ந்து மழையை கொடுத்து கொண்டிருப்பது சென்னை மாநகருக்கு மட்டும்தான். அதுவும் வட சென்னைக்கு மீது டிட்வாவுக்கு மிகுந்த பிரியம் போல் இருக்கிறது. தொடர்ந்து வட சென்னையிலே மழையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. தென் சென்னைக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டு மீண்டும் வட சென்னையில் தற்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்க்கும்போதும் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அந்த எந்த இடங்களில் மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற அடுத்த வரைபடத்திலே பார்க்கலாம். மிகுந்த அடர் மழை மேகங்கள் தற்போது முழுமையாக அந்த இடத்திற்கு. இதெல்லாம் மழை பொழிவு. சென்னையிலே வட சென்னை பகுதியிலே மணலி, குளித்தலை போன்ற பல்வேறு இடங்கள், வடசென்னை மட்டுமல்ல தமிழகத்திலே பதிவான மழை அளவுகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு இன்று கடந்த 24 நேரத்தில் மழை பெய்திருக்கிறது. பல இடங்களிலே 24 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மழை என்ற அளவிலே பெய்திருக்கின்ற அளவை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது அந்த மழை மேகங்கள் வட சென்னையிலே தொடர்ந்து குவிந்து வருவதால் தற்போது வட சென்னையில் மழை, அதாவது கனமழை அல்ல, மிக கனமழை என்பார்கள். அந்த மிக கனமழை பல்வேறு இடங்களில் பெய்து கொண்டிருக்கிறது. அதுவும் எண்ணூரில் இருந்து பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வரை அந்த மழை மேகங்கள் அடர்த்தியாக காணப்படுவதால் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இன்று இரவு 7 மணி வரை மழை நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். என்றால் அந்த அளவுக்கு அடர் மழை மேகங்கள் குவிந்திருக்கின்றன. அந்த அடர் மழை மேகங்கள் குவிந்திருப்பதால் இதை இந்த நம்மளுடைய கணிப்பை உறுதி செய்யும் வகையிலே பிரதீப் ஜான் என்ற தனியார் வானிலை ஆய்வாளரும் அதை உறுதி செய்திருக்கிறார். நீங்கள் தற்போது இது அகில இந்திய வானிலை மையத்தால் கொடுக்கப்பட்டது. இந்த மழை மேகங்கள் பாருங்கள், பிரதீப் ஜானுடைய மழை மேகங்கள் கொடுத்துள்ள மழை மேகத்தை அடர் மேகங்கள் அந்த வட சென்னை பகுதியிலே சூழ்ந்து காணப்படுகின்றன. இந்த மேகக்கூட்டம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு மழையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக எண்ணூர் கடந்த 3 தினங்களில் மட்டும் 570 மில்லிமீட்டர் மழையை பெற்றிருக்கிறது. 570 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 57 சென்டிமீட்டர் மழையை பெற்றிருக்கிறது. இன்னும் 30 மில்லிமீட்டர் வந்தால் 600 மில்லிமீட்டர் மழை, 60 சென்டிமீட்டர் மழை 3 தினங்களில் மட்டுமே பெற்று புதிய மழை பொழிவு சாதனையை எண்ணூர் செய்ய இருக்கிறது. எண்ணூரிலே இதுவரை அந்த அளவுக்கு மழை பெய்ததில்லை என்று கூறும் அளவுக்கு அண்மை கால மழை கால வரலாற்றிலே 600 மில்லிமீட்டர் மழை 3 தினங்களில் பெய்திருக்கிறது என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை எண்ணூர் பெற்று வருகிறது என்பதைதான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை மேகங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. இந்த மழை அளவு தற்போது மழை காட்சிகள் கூட நமக்கு கிடைத்திருக்கின்றன. வடசென்னையில் கொட்டென்று மழை கொட்டி கொண்டிருக்க அந்த காட்சிகள் இருந்தாலும் நமது ஒளிப்பதிவாளர் நிச்சயமாக அதை காண்பிப்பார். எனவே தொடர்ந்து இந்த மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கும் வகையிலே அந்த இடத்திலே தொடர்ந்து அந்த அடர் மழை மேகங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த மழையானது இங்கு மட்டுமல்ல, கரூரிலே இந்த காலகட்டத்திலே மழை பெய்வது என்பது மிக அரிதான ஒரு விடயம். அந்த இடத்திலே தற்போது கரூரிலும் மழை பெய்து கொண்டிருக்க, ஒரு சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொடைக்கானல், குன்னூர் ஆகிய பகுதிகள் மலை வாசஸ்தலங்களிலே அதிக அளவு மழை பெய்வதற்கு வாய்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானல், குன்னூர் போன்ற பகுதியில் மழை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இந்த இடங்களிலே மலை சரிவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கலாம் என்றெல்லாம், ஏன்னால் மழை பொழிவு அதிகமாக இருப்பதால் அது ஏற்படலாம் என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. அதே போன்று கொங்கு மண்டலம், கொங்கு பெல்ட், அதற்கும் கூடுதல் மழை இன்று அதிக மழை பொழிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் வானிலையாளர்கள், குறிப்பாக ஜான் பிரதீப் என்ற தனியார் வானிலையாளர், தமிழ்நாடு வெதர்மேன் என்ற வகையில் அவர் கணித்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பல்வேறு தனியார் வானிலையாளரும் அதை கூறியிருக்கிறார்கள். எனவே இன்று இரவு வரை மழை பொழிவு என்பது நிச்சயமாக, இன்று இரவு 10 மணி வரை மழை பொழிவு என்பது நிச்சயமாக இருக்கும். அதன் பின் படிப்படியாக, இப்போது தென்சென்னையிலே படிப்படியாக மழை குறையும் என்று நாம் காலையில் கூறியிருந்தோம். அதே போன்று குறைந்திருக்கிறது. தற்போது அந்த அலர்ட், ரெட் அலர்ட், காலையிலே நாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த எல்லோ அலர்ட் என்பது சிறிது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த எல்லோ அலர்ட்டில் பல பகுதிகள் ஆரஞ்சு அலர்ட்டுக்கு, சில மாவட்டங்கள் ஆரஞ்சு அலர்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலர்ட் வரைபடத்தை தற்போது பார்க்கலாம். அகில இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்தது. அந்த அலர்ட் தற்பொழுது காலையில் எல்லோ அலர்ட்டாக இருந்தது. தற்பொழுது அது ஆரஞ்சு அலர்ட் பல பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வட பகுதிகள், தமிழகத்தின் வட பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் பார்த்தோம். இந்த மழை பொழிவு என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு. இன்று இரவு 10 மணி வரை அந்த மழை பொழிவு என்பது நிச்சயம் இருக்கும் என்பதில்
மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக அந்த அளவுக்கு மழை பொழிது கொண்டே இருக்கிறது, மழை பெய்து கொண்டே இருக்கிறது. பல இடங்கள் தண்ணீர் தேங்கி கொண்டிருக்கிறது. அதை அகற்றுவதற்கான நிலைகளையும் எடுத்திருக்கிறார்கள். அந்த ஒரு பக்கம் அந்த நீரினை அகற்றி கொண்டிருக்கும் பணி என்றால், மற்றொரு இடத்திலே இந்த மழை தொடர்ந்து தேங்கி கொண்டிருக்கிறது. மழை பெய்து கொண்டிருப்பதால் தண்ணீர் தொடர்ந்து தேங்குகிறது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போதைய நிலையிலே தென் சென்னையில் ஓரளவு மழை குறைந்திருக்கிறது. தென் சென்னை புறநகரான தாம்பரம் மாநகராட்சி போன்ற பகுதியில் தற்போது மழை குறைந்திருக்கிறது. செங்கல்பட்டிலும் மழை குறைந்திருக்கிறது. ஆனால் வட சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது கூட வட சென்னையிலே மழை பெய்து கொண்டிருக்கிற தகவல் தான் கிடைத்திருக்கிறது. நீங்கள் தற்போது அந்த மேப் போன்ற தற்போது வானிலை ஆய்வு மையத்தை பார்க்கலாம். இது காலையில் நாம் பார்க்கும்பொழுது இந்த மேப் முழுவதும், இந்த தமிழ்நாடு முழுவதும் எல்லோ அலர்ட்டாக இருந்தது. தற்போது அதில் பாதி பச்சையாக மாறி இருக்கிறது, மழை பொழிவு இருக்காது என்று. எல்லோ அலர்ட் மழை பொழிவு இருக்கும். ஆரஞ்சு அலர்ட் என்பது நிச்சயமாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வட சென்னை பகுதியில் எல்லாம், சென்னை பகுதியும் போட்டிருக்கார்கள். வட சென்னையில் பல இடங்கள், திருவள்ளூர் போன்ற இடங்கள் எல்லாம் மழை அதிகம் பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதுதான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, அதே போன்று தற்போது எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது. பாருங்கள், தற்போது இதுதான் தற்போதைய நிலை. இந்த வரைபடம், இந்த வரைபடத்தில் நாம் பார்க்கின்ற எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். காலையில் முழுவதுமாக எல்லோ அலர்ட்டாக இருந்தது. தற்போது எல்லோ அலர்ட் மாறி வட சென்னை பகுதி, வட மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களிலே ஆரஞ்சு அலர்ட் இருக்கிறது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற ராணிப்பேட்டை வரை இருக்கிறது. அதே போன்று தேனி மற்றும் அதே போன்று நீலகிரி ஆகிய பகுதிகளிலும் அங்கு இருக்கின்றன. எனவே இந்த இடங்களெல்லாம் அதிக மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தான் தற்போதைய நிலை இருக்கிறது. இன்று இரவு 7 மணி வரை இந்த நிலை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு மழை பொழிவு வட சென்னை நிச்சயமாக அதிக மழை பொழிவை இந்த டிட்வா புயலால் பெறப்போகிறது என்பதை மட்டும் உறுதியாக தற்போதைக்கு சொல்ல முடிகிறது, தற்போதைய நிலையை வைத்து. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அகில இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.